வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம அந்த காலத்து மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மூணே பொருள் தான் தேவை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ஹார்டாகவும் இருக்காது, ஆனால் டேஸ்டாக இருக்கும். உள்ள நல்லா ஹோல்ஸ்லாம் இருந்து நல்லா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதா மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு, சர்க்கரை, நெய், எண்ணெய். மைசூர் பாக் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த கடலை மாவு, சர்க்கரை, நெய் எவ்வளவு எடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் 3 பொருளையும் அளக்கணும். இதை 3ஐயும் நம்ம ஒரே கிண்ணத்துல தான் அளக்கணும். நான் இந்த கிண்ணத்துல தான் அளக்குறேன். 1 கப் கடலை மாவு, இதே கப்பில் 2 கப் சர்க்கரை, இதே கப்பில் 1 கப் எண்ணெய், 1 கப் நெய். ஃபுல்லாக நெய் எடுக்காமல் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்து செய்யும்போது அது நல்லா இருக்கும். என்னன்னா நம்ம குக்கிங் ஆயில் தான் எடுத்துக்கணும். சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் நல்லா இருக்கும். கடலை எண்ணெயோட ரீஃபைண்ட் ஆயில் அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மைசூர் பாக்குக்கு. அப்புறம் நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கணும். ட்ரேல நான் நெய் தடவி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சின்ன தட்டோ பெரிய தட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய செஞ்சா இந்த தட்டு ஃபுல்லா ஊத்திக்கலாம். சப்போஸ் நீங்க கொஞ்சமா செஞ்சா தட்டு ஃபுல்லா ஊத்தக்கூடாது, அப்புறம் உயரம் கிடைக்காது. அதனால ஒரு 1/4 போர்ஷன் 1/2 போர்ஷன் மட்டும் ஓரமா ஊத்திக்கோங்க. அடுத்து கடலை மாவை வறுக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கடலை மாவை வறுக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாயிரும் மைசூர் பாக்கு. ஆனா வறுக்காம செஞ்சீங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதனால வறுக்கணும், ஒரு வாசம் வரணும், ஒரு சூடு வரணும், அது போதும். இதை நல்லா ஆற வச்சு சலிச்சிடணும். கட்டாயமா சலிக்கணும், கட்டிகள் இல்லாம. அப்பதான் இப்படி சாஃப்டா உதிரியா இருக்கும். அடுத்து நம்ம எண்ணெயும் நெய்யும் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை காய்ச்சணும். நல்ல காய்ச்சணும், நல்ல சூடு வரணும். புகை வந்தா கூட பரவாயில்ல. சைடில் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு ஆன்லேயே இருக்கணும். நான் இப்போ இதை அடுத்த அடுப்பில் போட்டுட்டு சர்க்கரை பாகு வைக்க போகிறேன். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வைக்கக்கூடாது. நீங்கள் அடுப்பை பற்ற வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் சட்டி கொஞ்சம் சூடாயிரும். இதில் நீங்கள் சர்க்கரையை போட்டிங்கன்னா டக்குன்னு அது அப்படியே ஒட்டிக்கும், மெல்ட் ஆயிரும். அது சரி வராது பாகு செய்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் பெரும் சர்க்கரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரையிறதுக்கு லேட் ஆகும். கரையிறதுக்குள்ளே பாகு வர ஆரம்பிச்சிடும். அப்போ சர்க்கரை அப்படியே தங்கிரும். நீங்கள் சாப்பிடும்போது நெருன்னு அந்த சர்க்கரை வாயில் தென்படும். அப்போ சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு வரணும். நான் வச்சுருந்த சர்க்கரை கொஞ்சம் பெரும் சர்க்கரையாக இருந்ததுனால நான் மிக்சியில் பொடிச்சிக்கிட்டேன். இந்த சர்க்கரை இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு செய்யும்போது இந்த பாகில் எந்த மிஸ்டேக்கும் வராது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பொடிச்சு செய்யுங்க. இல்லை பொடி சர்க்கரையாக இருக்கும், சில டைம் நல்ல சர்க்கரை அப்படியே பொடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை கொஞ்சம் இப்படி கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடில் இருக்கிற அந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே அதில் ஒட்டி அதெல்லாம் நெருப்பாகவே தான் இருக்கும். அதெல்லாம் கரையவே கரையாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுட்டு, நீங்கள் முழு சர்க்கரையாக போட்டால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்ல கொதி வந்துருச்சு. அடுத்தடுத்து பாகு வர ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கம்பி பாகு வேணும். இப்படி தொட்டு பார்த்தா ஒரு கம்பி வருது பாருங்க. ஒரு கம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்புறம் கடலை மாவு போட்டு கிண்டின உடனே உதிரியா ஆயிரும். ஆன்ல தான் இருக்கு அடுப்பு, எண்ணெய் சூடாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் எண்ணெயை மாற்றி போட்டு நம்ம இப்போ கிளறணும். இப்போ எண்ணெயை ஊற்றினோன்னே எப்படி நுர வருது பார்த்தீங்களா? எதனாலனா அந்த எண்ணெய் நல்ல காய்ச்சலாக இருக்குது. அந்த அளவுக்கு காய்ச்சலாக இருக்கணும். அடுப்பு அங்கே ஆன்லேயே இருக்கட்டும், எண்ணெய் இருக்கிற அடுப்பு. கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம்
அந்த சூடு பண்ண நெய்யும் எண்ணெயும் சேர்ந்தது. இப்படியே நம்ம மாத்தி மாத்தி போட்டு கிளறணும். கைவிடாம கிளறணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ எல்லா கடலை மாவும் நான் போட்டுட்டேன். இனி எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயை நம்ம ஊத்தி ஊத்தி கிளறணும். நல்ல சூடா இருக்கணும் எண்ணெய். அப்பதான் இப்படி நுரைச்சு வரும். கைவிடாம ஒரு கையில கிளறணும், ஒரு கையில எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அடுப்பை வந்து மிதமா வச்சுக்கோங்க. அடுப்பை தூக்கி விட்டுறாதீங்க. சிம்முக்கும் கொஞ்சம் மேல வச்சுக்கோங்க. இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம ஊத்தியாச்சு. இப்போ கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு ரெடி ஆயிரும். நீங்க பதம் தவறிட்டீங்கன்னா உதிர்ந்து போயிரும் மைசூர் பாக்கு. இப்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. எண்ணெய்ச்சட்டியில ஆடுது இல்ல, அப்போ ஒட்டாம இருக்குன்னு அர்த்தம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வந்து ரெடி ஆயிரும். இப்ப இப்படி பெரட்டி போட வருது பாருங்க கொஞ்சம். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வந்து சைட்ல கொஞ்சம் தெளிய ஆரம்பிக்கும். இப்படி பெரட்டி போட வந்தாவே கரெக்டா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப எண்ணெய் கொஞ்சம் தெளியுது பாருங்க. எண்ணெய் தெரியுதா? ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ கரெக்டா இருக்கும். எடுத்துடணும். டக்குன்னு எடுத்து நம்ம ரெடி பண்ண வச்ச ட்ரேல ஊத்திரணும். அதனாலதான் ட்ரேவை முன்னாடியே ரெடி பண்ணிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா உதிர்ந்துரும். இப்ப கூட நான் இன்னும் கூட கொஞ்சம் அந்த பெரட்டி போட்டோடனே எடுத்திருக்கணும். ஆனா இந்த வீடியோல நான் பேசிக்கிட்டே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதை நல்லா சமப்படுத்திடணும். ஆறுனதுக்கு அப்புறம் கீத்து போட முடியாது. அதனால கொஞ்சம் சூடு இருக்கும்போது கத்தியில நமக்கு என்ன சைஸ் ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி வச்சிடணும். இது வந்து நல்லா ஆறணும். நம்ம இந்த தட்டில் ஊற்றி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஆறுனா மட்டும்தான் ஒட்டாம கழண்டு வரும். அதனால இது 2 மணி நேரம் ஆயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்ப எல்லாமே கரெக்டா வந்துருச்சு பாருங்க. நல்லா ஆற விட்டுறணும். ட்ரேல இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சாதா மைசூர் பாக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.